மதுரையில் கப்பு சுடப்பட்டு வென்றது பெண்ணாலே அந்த விளையாட்டு திருவிழா வீரஜிவாதிய ஆனது பெண்ணாலே அந்த விளையாட்டு திருவிழா வீரஜிவாதிய ஆனது பெண்ணாலே சொல்லுங்க சூரியன் சொன்ன சொல்லுக்கு நின்றது பெண்ணாலே அந்த மஞ்ச கையிருக்கும் தாலி கையிருக்கும் தொட்டது நன்னாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே அந்த வழி இந்த மகள் அரசாண வந்தாலே ஆவது பெண்ணாலே மனசே அறிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே அந்த தசரதம் செத்து விட்டது பெண்ணாலே அந்த வத்துதலையில் விட்ட கொண்ட மன போனது பெண்ணாலே பாலைவன் மண்ணுக்கு மூட்டை கட்டு முற்றி போனது பெண்ணாலே அந்த ரோமொழியங்க எந்த குணமானது பெண்ணாலே இந்த கலகத்தி எல்லாம் ரெண்டாம் போச்சு பெண்ணாலே இந்த கலகத்தி எல்லாம் ரெண்டாம் போச்சு பெண்ணாலே அந்த வழி இந்த மகள் அரசால வந்தாலே ஆவது பெண்ணாலே ஆம்பள அறிவது பெண்ணாலே ஆவது பெண்ணாலே அவனை தந்தது பெண்ணாலே மனம் கெட்டு பேசுறது அந்த பெண்ணாலே அதேதான் பார்த்து இருக்கிறேன் நமது ஏதோ ஒரு தேவகாலம் வெகு நேரமாக வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த காலை சொந்தக்காரர் நாளை நான் போடுறது பார்த்தீங்களா அங்கே இங்கே இங்க எல்லாம் போட்டு நோட்டு உட்காந்துருச்சு போக போக ஏதாவது சொட்டை வச்சுக்கிட்டு போக இன்னைக்கு பரவாயில்ல என்ன போட்டு இதே இந்த இடத்துல ஒரு ரசிகர் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா புலவங்க நல்லா இருக்கா அனைவரும் நல்லா சரி சார் யாரும் கேளு எதுக்கு நீ வந்தீங்க இதெல்லாம் பார்த்து போலாம்னு வந்தேன் ஏன் எடுத்து வந்தீங்க அதான் இந்த இடத்துக்கு வந்து இருக்கீங்க என்னை பார்த்து போறாங்க பார்த்துட்டீங்களா கிளம்புங்க ஆமா அதுக்காக வந்தது புதுசு முழுவதும் தெரிஞ்சு போக முடியாது என்ன ஏதுன்னு விசாரணை வைக்க விசாரணை பண்ணலாம் நான் யார் நீங்க மேலூர்ல இருந்து வரணும் இது என்ன முடிவு மேலூரா மேலூர்னா புலவத்துல நிறைய மனிதர்கள் இருக்கு ஆமா அனைத்துக்கும் மேல ஒரு ஊர் இருக்கு மேலூர் மேலூர் சொல்லி எப்படி சொல்லுவோம் மேலூர்னு சொல்றோம் பூலோக சொல்லி எப்படி சொல்றீங்க பூலோகம்னு சொல்றோம் மேலூர் சொல்லி மேலூர் அப்ப பூலோக சொல்லி பூலோக ஆமா சொல்லுங்க சார் எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் சரிங்க சார் தமிழ்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆமா இந்த மக்களுக்கு எதையாவது அறிய வேண்டிய கருத்து பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் என்றால் அப்படிதான் சொல்றீங்க ஆமா அப்ப நம்ம வந்தா நல்ல சொல்லுவாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் அப்படியே நாடகம் வரும் ஆமா இருக்க மாட்டேன் இல்ல இப்ப இருக்க சொல்லுவாங்க சரிங்க சார் சரிங்க என் பேர் வீரத்தேவன் என் பேர் என்ன தெரியுமா உங்கள் பேர் நாரத மகரிஷி சுவாமி நாங்களா அரிசி வாங்கணும் நீங்க அரிசி வாங்கணும் அரிசி வாங்கணும்னா கதிரேசன நாடகம் எந்த கதிரேசன அரி சிவாங்கன் சிவாங்கன் அரி சிவாங்கன் அண்ணா யாரு யாரு மகாவிஷ்ணு சிவான்னா சிவன் அரிசி வசம்பு அரிசி சம்புன்னா எங்க அப்பா பிரமன் உங்க அப்பா அதனால மூணையும் சேர்த்தா அரிசி வசம்பு பாரு அரிசி வசம்பு அரி சிவ சம்பு சேர்த்து சொல்லும்போது அரிசி வசம்பு அரிசி வசம்பு அரிசி வாங்கணும்னா கதிரேசன நாடகம் நியாய வழக்கடைன்னு பேரு ஆமா நல்லா கவனிச்சு பாருங்க நியாயம் ஆமா அதே ஆணவ சேர்த்தா என்ன ஆணவ வழக்கடை சேர்த்து சொல்லியா என்ன சொல்லுங்க சாமி நியாயம் நியாயம் ஆணவ சேர்த்தா ஆணவ வழக்கடையா சரி சைவம் ஆமா ஆணவ சேர்த்தா அசைவம் அது மாதிரி அத சொல்ற விளக்கங்க நியாயம் நியாயம் அநியாயம் அநியாயம் ஆணவ சேர்த்தா என்னது அநியாயம் விளக்கடை ஒரு எழுத்து பொருள் மாறுதா மாறும் நீதி ஆணவ சேர்த்தா
அநீதி. தர்மம் ஆனா வச்சா அதர்மம். அப்ப ஒரு எழுத்து மாறினால் ஒரு பொருளையே மாத்துது. ஆமா. அப்ப தமிழுக்கு எவ்வளவு வலிமை உண்டு. தமிழ் தான் நம்ம வாழ்க்கை முதல் மொழி. உன்னை வாழ வைக்குது, என்னையும் வாழ வைக்குது. எல்லாரையும் வாழ வைக்கிறது தான். அதான உண்மை. ஆமா சார். அப்ப நியாயமா இருக்கணும்ல. இப்ப நியாயம் இருக்கு, அநியாயமா தான் இருக்கு. கலகம் மறந்தா தான் நியாயம் மறக்கும். தமிழ் பேசினாலே இல்ல. தமிழ் பேசினான்னு சொல்லு. இல்ல. தமிழ் அந்த தமிழ் தான் உச்சரிப்பு. அந்த தமிழ் பேசினாலே இப்ப இல்லைங்கிற பேசுறதுங்கிற டீ கடை எவ்வளவு டீ கேட்க முடியல. டீ இல்ல தேநீர் கடை. தேநீர் கடை. அங்க தேநீர் ரகம். அங்க கேட்ட என்ன சொல்றேன்? கியா ஷாப் நோ கேப் பண்றேன். அப்படிதான் சொல்றாங்க. அயல்மொழிக்காரர்கள் அதிகமாக வந்து விட்டாங்க. சாப்பிட போயிட்டா கியா ஷாப் நோ பார்க்கா இருக்கேன். எங்க போய் தமிழ்ல பேசுறது? தமிழ்ல பேசினா முடிக்க முடியாது. தமிழ்நாட்டிலே தமிழ்ல பேசி குறைக்க முடியல. வேற எந்த நாட்டில் தமிழ்ல பேசி குறைக்கிறது? உலக நாடு கூட தமிழ் விளையாடு. ஆமா. நீ பேர் சேர்க்கல. யாரோ ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி பேசுறதுக்கா தமிழ்லயே சொல்ல முடியுமா? இல்ல வந்துட்டு தகவல் வந்து கொள்ளும் தன்னை. இந்த பூமி இருக்கு பாரு. ஆமா. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதம். ஆமா. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நெருப்பு. இதுல 4 இருக்கு பாருங்க. நெருப்பு தவிர்த்து மத்த 4 நம்மளை காப்பாத்து. இல்ல சொல்ல வரத புரிஞ்சுக்கணும். இந்த 4ம் எதோட சேர்ந்தோ அது மாதிரி மாறிக்கும். இப்ப மண் அள்ளி ஒரு இடத்துல போடுறோம். பள்ளத்துல விழுந்தா அது என்ன வடிவமோ அந்த வடிவத்துல மாறிக்கும். அள்ளி கையால வச்சோம்னா அந்த வடிவம் மாறிக்கும். தண்ணி இருக்கு பாரு. எங்க விழுதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். நல்ல இடத்துல விழுந்தா சாக்கடை தண்ணியா மாறிடும். கடல்ல விழுந்தா கடல் தண்ணியா மாறிடும். காத்து அப்படித்தான். எந்த இடத்துல விழுந்தோ அதுதான் அந்த உணர்வு அது மாறிக்கும். ஆகாயம் அப்படித்தான். நிறம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆமா. நெருப்பு ஒண்ணுங்க. அப்படியே இருக்கு. அப்படியே இல்ல. தனக்குள்ள எது விழுந்தாலும் தனதாக்கி கொள்ளும். அதனாலதான் கடவுள் இறைவன் நெருப்பை கும்பிட்டான். நம்ம திருவண்ணாமலை சுடர் தீக்குச்ச பத்த வைக்கிறோம். பத்த வச்சுமே சுடர் எப்படி எரியும்? மேல் நோக்கி எரியும். நீ குப்புற பிடிச்சாலும் மேல் நோக்கி. அதனாலதான் நெருப்பு தனதாக்கி கொள்ளும். அதுபோல எப்போதுமே பஞ்சபூதத்துல ஒண்ணு மட்டும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் பஞ்சபூதமும் நம்மை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பஞ்சபூதத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. அதை மீறி போயிட்டீங்கன்னு வச்சுக்க அழைச்சல மொத்தமா அழைச்சல. நீங்க என்ன விதைக்கிறோமோ அது அறுக்கணும். ஆமா. விளைய வச்சா விளையதான் இருக்கு. ஆமா. தினைதான் இருக்கு. கடல்ல விழுகிற ஒரு பொருள் 3 நாள் தான் இருக்கும். ஏன்? அதுக்கு மேல கரையில தள்ளிடும். பாத்துக்கிறியா? உசுருள்ள பொருளா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் கரைக்கு தண்ணிக்குள்ள கிடைக்கும். ஆமா. தண்ணிக்குள்ள இருக்கு. 3 நாள் தான் கரைக்கு வந்து சேர்ந்துரும். ஆனாலும் அதுபோல பூமியிலேயே ஒரு பொருள் விதைக்கிற நம்ம அதுக்கு என் பேர் நாரதரியா. ஓஹோ, நாரதர் சுவாமி. நீங்க நாரதா? நான் ஏன் சொன்னேன் அரிசி வேண்டாம். அந்த காலத்துல பெரிய போட்டி இருந்திருக்கு. என்ன போட்டி? நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கு மேல ஒரு ராமம் போட்டுருக்கு. நான் ராமம் போட்டிருக்கேன். இதுக்கு பேரு வடகலை தென்கலை பேரு. தென்கலையாளர்கள் என்ன செய்வாங்க? இறைவனுடைய பாதத்தை சேர்த்து போடுவாங்க. சரி. வடகலையாளர்கள் பாதம் போட மாட்டாங்க. 2 இறைவனை குறிப்பதான். இந்த பட்டை அடிக்கிற ஆளுகளும் ராமன் போடுற ஆளுகளும் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி? அரின்னா மகாவிஷ்ணு பேர் வச்ச. ஆமா. அவங்களுக்கு பிடிக்காது. அதனால எப்படி சொல்லுவாங்க? இந்த ஆளு அரிசி சிவனுக்கு முதல் எழுத்தாச்சு. 2 பேரும் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? அரிசின்னு சொல்லணும்னா சோத்துக்கு என்ன நினைப்பாங்க? சோத்து சுப்பிரமணிய யோஜனை கேட்டுப்பாங்க. இல்ல வேலையா போச்சு. சுக்கு குமிஞ்சிய மருந்து கிடையாது. சுப்பிரமணிய கடவுளே கிடையாது. அதுபோல அமுது படி கொடுங்கன்னு கேட்பாங்க. நாட்டுல கொடுமை இப்ப இருக்கிற கொடுமை அப்பவே அவ்வளவு கொடுமை இருக்கு. நாஞ்சிலின்னு ஒரு பெண்ணை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது. நாஞ்சிலின்னு ஒரு பெண்ணை தெரியாதா? தென் மாவட்டத்துல வெள்ளக்கான ஆட்சி காலங்களிலேயே பெண்களுக்கு ரவிக்கை இல்லாமல் நடமாட விட்டுருக்காங்க. ரவிக்கை தெரியுமா? அந்த மாறாப்பு இல்லாம அது இல்லாம நடக்கும். அதை எடுத்துட்டு தான் நடக்கணும். அப்படி நடந்தா மார்பகங்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஓஹோ. மார்பகங்களுக்கு மார்பகம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு வரி போட்டுருக்காங்க. சண்டாளி இருக்குமா? வேற என்ன? நீ படிக்கணும்டா. இங்க மார்பகங்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதை தொட்டு பார்த்து எவ்வளவு இடம் இருக்கு இடம் பார்த்து வரி போட்டாங்க. எவ்வளவு கொடுமை. இந்த கொடுமை தாங்க முடியாம ஒரு பெண்ணு இருந்தா தானே வரி போடுவேன்னு அறுத்து வீசிட்டு செத்து போனா. அவ விருதான் நாஞ்சலி மார்த்தாண்டத்துல செலவு வச்சு கும்பிடுறாங்க. வரலாறு மிக முக்கியம். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, இங்க எல்லாம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது தெரியும். அது எப்படி சாமி கையிலேயே நடக்கும் தெரியும்? எந்த வடிவம் இல்ல சாமி? எதை எப்படி தெரியும்? இவெல்லாம் எதிர்த்துச்சு இல்ல சாமி. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் போய் ஐயா குருநாதா ஞானம் வரணும், நான் என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. அவர் வேகமா சொன்னார், வாழைப்பழம் சாப்பிட்டு கீதை படினாரா. சரிங்க படிப்பேன். போனது திரும்ப ஓடியாந்து குருநாதா என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல வாழைப்பழம் சாப்பிட சொன்னீங்க, எத்தனை பழம் சாப்பிடணும்னு கேட்டாங்க. சரி. அவர் சொன்னாரா, கீதை படிக்க சொன்னீங்க, எவ்வளவு நேரம் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா உனக்கு ஞானம் வரும். நீ திங்கிறதுலே ஓ புத்தி இருக்கு. ஞானம் சொன்னீங்க. அப்ப சிந்தனை எங்க இருக்கு? கொடுமை இருந்திருக்கு. எதை தெரியுமா தெரியலங்கிற பிரச்சனை இல்ல. எவ்வளவு பெரிய பெண்களுடைய மானபங்கப்படுத்தி இருக்கிறார்கள். மார்பகத்துக்கு வரி போட்டு எடை பார்த்துக்காங்க வேதனையா சொன்னா
இடம் தெரியுமா கேள்வி கேட்கறேன் இருந்தாலும் ஒரு அளவு வேணும் இல்லையா நீங்க நாலு தானே நீங்க நாலு இல்லைங்க எப்படி நான் நாலு இல்லைங்க நீ தான் பரிசோதனை நான் நாலு இல்லைங்க இப்ப நான் இடம் போட்டு பாத்துருக்கேன் நீ போடு இடம் நான் நாலு இல்லைங்க இடம் போட்டு பாப்பா நீங்க நாலு இல்லைங்க ராசி துலா கோல் ஆமா மேச ரிஷபம் மிதுன கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசி ஆமா 12 வீட்டுக்கு 9 கிரகம் 9 கிரகம் அந்த கிரகம் இந்த கிரகம் எந்த கிரகம் இல்லையா அந்த 9 கிரகத்துல 7 மட்டும் தான் ஒரு முகமா சுத்தும் 2 மறுமுகமா சுத்தும் யார் யாரு எவ்வளவு நாள் தங்குறாங்கிறது பிரச்சனையே இல்ல சனீஸ்வரர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேர்றேன் ஒரு வீட்டுக்கு 2 வருஷம் மொத்தம் சுத்தி வச்சா 33 வருஷம் வந்துடும் 33 வருஷம் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மொத்தம் 12 ஆண்டு 12 ஆண்டு ஒரு கும்பாபிஷேகம் போட்டு நீ என்ன நீ நாலு இல்லைங்க எதனால இல்லைங்க நீ நாலு இல்லையா நான் இல்லைங்க எப்படி இல்லை உன்னை நான் தான் 10 மணிக்கு கரெக்டா 7:50 புதுக்கோட்டை வேலை ஏற்றினேன் உங்களை ஏற்றுனா வீட்டுல சாப்பிட சொல்லுங்க அந்த வீட்டுல சைவம் போட்டாங்கன்னா அசைவம் வாங்கி சாப்பிட்டீங்க அங்கேருந்து வந்து ஒரு சந்தனத்தை சுட்டது நானு இந்த பூவை கட்டி விட்டது நானு உங்களை விற்க மாட்டேன் நானு இங்க இருந்து வேஷ போட்டு நான் வந்து பூச்சி மாட்டேங்குதோ இதெல்லாம் எனக்கு தெரியாதா நான் இங்கே இருந்து வந்தேன் நம்ம இங்கே சாப்பிட்டோம் சோறு சாப்பிட்டு யாருக்கும் தெரியாதாடா பெரிய உலகம் போட்டு எனக்கு நல்லவர்கள் நிம்மதியா வாழ முடியும் நல்லவர்கள் நிம்மதியா வாழணும்னா 3 துறை சரியா இருக்கணும் என்னன்னா ஒன்னு அரசியல் துறை ஒன்னு காவல்துறை ஒன்னு நீதித்துறை இது 3 சரியா இருந்தா நல்லவர்கள் நிம்மதியா வாழலாம் எந்த துறை சரியா நாட்டுல நல்லவனை தான் சீக்கிரம் தண்டிக்கப்படுகிறான் நல்ல நேரான மனிதன் தான் சீக்கிரம் வெட்டப்படுது நேரான ஆண் தான் சீக்கிரம் அடிபடுது நீ பாத்துக்கிட்டியா மிக மிக நல்லவர்களாக இருப்பது 56 மேல்நாட்டாளிகள் பெருமாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சிருந்த உலகம் இயேசுநாதர் சிலுவையில் அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர வல்லவன் ஞான சம்பந்த குடியிருந்தவர்களுக்கு தீ வச்ச ஜனங்கள் மதுரையில இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது உலகம் இதை விட என்ன வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்கணும் ஆடு புள்ள மாதிரி வளருது மச்சா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அது காய்ச்சி முடிச்சு எந்த ஆட்டுக்குட்டியால் பேரம்பை தெரிஞ்சுருக்கா இல்ல ஆடு கடிச்சு மனிதன் ஜாகல இல்ல கோழி கடிச்சு மனிதன் ஜாகல மாடு கடிச்சு மனிதன் ஜாகல மீன் கடிச்சு மனிதன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனிதன் ஜாகல நான் ஒண்ணும் சொல்லல ஆடு செய்வோம் மாடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வோம் யானை செய்வோம் இதெல்லாம் மட்டும் செய்வோம்னா சாப்பிடுறது வாரியார் சாமி எங்க ஐயா சொல்றாரு என்ன மனிதன் செத்தா புதைக்கிறோட சுடுகாடு மனிதன் செத்தா புதைக்கிறோட சுடுகாடு ஆட்டை மாட்டை கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடு நல்லா சிந்திச்சு பாரு ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையா இருக்கு ஏன் தாவரத்தை உண்ணுவதனால நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு ஏன் மாமிசம் உண்ணுவதனால மாமிசம் உண்டால் புத்தி மாறுது குணம் 3 இருக்கு மனிதனுக்கு ராட்சசம் தாமசம் சாத்வீகம்னு ராட்சச குணம் வந்து உண்டாகுதா ராட்சசம் முரட்டுத்தனம் அடுத்த குணம் சாத்வீகம் அது என்ன குணம் அமைதியானது ஒரு ஊருக்கு போறா என்ன பேருந்துக்கு வழி தெரியல எப்பா இந்த ஊருக்கு போற பேருந்து வருமானா அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துடும் கொஞ்சம் இருங்க இப்பதான் நானும் வந்தேன் அப்படின்னு சொன்னா அது சாத்வீகம் அதே நேரத்துல ஐயா இந்த ஊருக்கு போ பேருந்து உனக்கு தெரியாது சொல்லுங்க நான் வந்தானா அப்படி கப்பிட்டான்னா அது பேருந்து ராட்சசம் இன்னும் மந்தபம் இருக்கா தாமசம் இருக்குல்ல என்ன கேட்டாலும் பேசவே மாட்டேன் பார்ப்பேன் அவனும் பார்ப்பேன் இப்படியே அமைதியா இருந்தா அது பேரு இருக்கா இத்தனை கூட இருக்குல்ல ஆனாலும் சிந்திச்சு பாரு ஒவ்வொன்றுக்கு வள்ளுவர் கூட 1330 ரூபாய் வச்சாரு அதுல 133 அதிகாரம் ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல் அப்படின்னு 10 பாட்டு இருக்கு கொல்லான் புலாலை மறுத்தானே கை ஊப்பி எல்லா உயிரும் தொழும் என்றாரு இருக்கா இருக்கு நீங்க ஆடு மாடு கோழியை திங்காம இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களை கையெடுத்து கொண்டுருமா உதாரணம் சொல்லவா எப்படி சீடி நாயுடு ஒருத்தர் இருந்தாரா படிச்சிருக்கியா ஒரு விஞ்ஞானமா பேசிட்டு ஒரு பெரிய சீடி நாயுடு பேரை விளக்கம் செய்யறாரு சொல்லுவார்ல அப்ப சீடி நாயுடு விஞ்ஞான ரீதியா நிறைய பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காரு அவரை இந்திய அரசாங்கமும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம நாட்டை ஆண்ட போது அவங்க அங்கீகாரம் கொடுக்கல என்ன அங்கீகாரம் அந்த பொருள்களுக்கு வெறுத்து போய் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அமெரிக்கா போகலாம்னு கப்பல்ல கிளம்பினாங்க கடல் வழியா போற போது கப்பல்ல தீ பிடிச்சிருச்சு கப்பல் தீ பிடிச்சி எரியும் போது எல்லாரும் பயந்து கடலுக்குள்ள குதிச்சாங்க குதிச்ச எல்லாரையும் சுனாமின்னு அடிச்சு கொண்டுதான் இவர் கப்பல்ல நின்று யோசிக்கிறாரு கடலுக்குள்ள குதிக்கிறதா தீக்கு இரையாகிறதா சுனாமின்னு ஒரு குணம் இருக்கு தெரியுமா ஒரு துளி ரத்தம் கடல்ல விழுந்தாலும் விழுந்த இடத்துல இருந்து 10 நாட்டிக்கல் மைல் இருந்தாலும் சுனாமிக்கு தெரியுமா ஓஹோ கடல் வழியில அளக்கணும்னா நாட்டிக்கல் கணக்கு இருக்கு தெரியுமா இங்க மைல் கணக்கு கிலோமீட்டர் கணக்கெல்லாம் வந்துருச்சுல்ல அது மாதிரி கடல்ல அளக்கிறதுக்கு நாட்டிக்கல் ஒரு கணக்கு அவ்வளவு இருக்கு
கணக்கா இருந்தா நல்லா கணக்கு இருக்கு. தீர்க்க முடியாத கணக்கு இருக்கு. கடைசியா சீடி நாடு ஐயா தீக்கு இறையாக வேண்டாம், சுறாவுக்கே இறையாக குதிச்சாரா. எல்லாரையும் அடிச்ச சுறாமி அவரை மட்டும் சுத்தி சுத்தி வந்து கும்பிட்டு போன மாதிரி போச்சா. தொடவே இல்லையா. தப்பிச்சு வந்து அவர் எழுதுறாரு, நான் வாழ்நாள் முழுவதும் சைவத்தை கடைபிடித்தேன், நான் சைவம் சாப்பிட்டதுனால சுறாமி என்னை கொல்லவில்லை என்று. அவருடைய சுயசரிதையில் இருக்கியா அவர் எவ்வளவு பெரிய அதனால ஒரு மனமாற்றம். நான் ஜெய்வத்தை அசைவத்தை விட்டு 10 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்ல தப்பிக்கலாம் பாக்குறீங்க. உங்க மாதிரி ஆளுக்கு தப்பிக்கணும் பாரு. சரிங்க சாமி. உங்க அப்பா பிரம்மா பையன், உங்க அம்மா கலைவாணி. சாமி நீ யாரும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன கேள்வி தான் பதில் சொல்லுவீங்க. என்ன கேள்வி பதில் சொல்லுவீங்க. கை காட்டி தெரியுமா? கை காட்டி 2 3 கை காட்டி. எந்த கை காட்டி? 14 கை காட்டி தெரியுமா? அது இங்கே இருக்கு தெரியுமா? திருவாரூர் கை காட்டி. ஆமா. ஆவண கை காட்டி, பேரவண கை காட்டி. நிறைய இருக்கு. ஆவண கை காட்டி, பேரவண கை காட்டி 2 வந்தாங்க. அதான் சொல்ல வரேன். சரி சொல்லு. சரிங்க சாமி. 14 கை காட்டி தெரியுமா? தெரியுமா? இருக்கியா சொல்லு. தெரியுமா? நடந்தது நடக்க போது நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கை காட்டில கதையை முன்னாடி யாரும் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? நடந்தது நடக்க போது நடந்து முடியாது தெரியுங்கள. அப்ப யாரும் சொல்லுங்க. அதெல்லாம் தேவர விஷயம் நான் வெளியே சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் தலை வெடிச்சு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா. கதை முன்னாடி கதை நான் பக்கத்துல தான் வச்சிருக்கேன். ஆமா. இல்ல சுப்பிரமணிய யோசனை கேட்டிருக்கேன். ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? எனக்கு 10 மாசம். குழந்தை பிறக்க 10 மாசம். 10 மாதத்துல பிறக்கிற பிள்ளைக்கு ஏன்டா 12வது மாசம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? 10 மாசத்துல எந்த மாசம் 10 மாசம் கொண்டாட முடியும்? ஓ பேட்ச் படி வரும். சரி. 10 மாதத்துல பிறக்குது குழந்தை. ஆமா. பிறந்தது 10வது மாதம் தானே நீங்க கொண்டாடுறீங்க. மாசம் தான் கொண்டாடுறீங்க. அப்ப என்ன கணக்கு? என்ன கணக்கு? என்ன 12 மாசத்துக்கு மனசு வச்சிருக்காங்க கணக்கு. நடக்கல. 12 மாசம் குழந்தை பிறக்குது. ஏன்னா அவங்க அப்பா 2 மாசம் சுமக்கணும். அவங்க அப்பா 2 மாசம் சுமந்தாட்டா தாயார் 10 மாதம் சுமக்கணும். பிந்திநாதம் பிந்துநாதம் பரநாதம் பராபரநாதம் அமரநாதம்ங்கிற நாதம் ஐவகநாதம் இந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் நோய்வாய் புகுந்த 3ஆவது நாள் தைலமாருக்கு, 7ஆவது நாள் மலர்ந்திருக்கு, 30ஆவது நாள் முழு பிண்டமாகுது, 2வது மாதம் தலை உண்டாகுது, 3வது மாதம் வயிறு உண்டாகுது, 4வது மாதம் பாதம் உண்டாகுது, 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது, 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது, 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது, 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9வது மாதம் பூர்வ ஜென்ம நிலை உண்டாகுது, 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. அது இல்ல இது 6வது மாசம் சீவன்கிற உயிர் வந்தா 6வது மாசம் குழந்தைக்கு உயிர் வந்துச்சுன்னா 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடணும். தாயும் சேயும் நல்லா இருக்கணும். உயிர் வந்த உடனே குழந்தை தாயை கவனிச்சிடும். எப்படி? தாய் போனா பிள்ளை தூங்கும். தாய் முடிச்சுட்டா பிள்ளை முடிச்சிடும். தாய் சிரிச்சா பிள்ளை சிரிக்கும். தாய் அழுதா பிள்ளை அழுகும். தாய் என்னென்னலாம் செய்யறாளோ அத்தனை பிள்ளை செய்யும். அதனால என்ன செய்யணும்? கருவில குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் 6வது மாதம் முதல் 10வது மாதம் வரை நல்ல காட்சிகளை, நல்ல கோயில்களுக்கு போய் வீர வரலாற்றுகளை, நல்ல சங்கீதங்களை, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவருட்பா, திருவம்பாவை, திருப்பாவை, ஆண்டாள் கூடிய அத்தனை விஷயங்களை படிக்கலாம் அல்லது படிக்க கேட்கணும். அப்படி மட்டும் வளர்த்தோம்னா அருமையா வளரும். அதனால எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறகு நல்ல வராமல் தீய வராமல் அன்னை வளர்ப்பதில்லை. அதனால தாயை போல பிள்ளை நூலை போல செய்யல. இப்ப பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்தா அழுதுட்டு இருந்தா பிள்ளையும் சீரியல் பார்க்க மாதிரி தான் வந்து சேரும். அதனால நல்லா ஒருவர் உலரு அவர் பொருட்டு எல்லோருக்கும் வைக்கணும். அது போட்ட வேற என்ன வீரத்தேவன் அப்பா பேரு நம்பிராஜன். சத்தம் கடிச்சு ஆரோன் சோல் போட்டு விடுங்க. ஆரோன் சோல் சொன்ன ஆளு யாரு? ஆரோன் சோல் என் தங்கை நம்ம யாரு குள்ளி. உனக்கு ஏன் தங்கச்சி? தங்கச்சி இருக்கு. நம்பிக்கை உங்களுக்கு ஆமா இல்லையப்பா. இல்ல ஆண்பட்டியாச்சே இல்ல. நான் ரகசியமா ஒரு பிள்ளை வச்சிருக்கேன். ரகசியமா வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓ பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. ஆமா. வளர்த்து வச்சிருக்கீங்க. தெரியுது வள்ளி தானே? ஆமா. வள்ளியை பார்க்கணும். வள்ளியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி யாரும் ஒரு அது யாரு? கொள்ளி. உனக்கு இருக்கு ஒரு 5 மணி வரைக்கும் நான் கேக்குறேன். என்ன இந்த அப்படியே நல்லா இருக்கு கேள்விப்பட்டு அந்த வச்சாச்சு. நல்லா இருக்கு கேள்வி யாருனாலும் கேட்கறடா. எலக்ட்ரானிக் நல்ல எவர் சொல்ல சொல்லாயினும் நாம் சிந்தனை செய்யவர் பார்க்க வேண்டாமா? இல்லற நல்லது நல்ல நல்லது. ஆவடியா பாட்டாசியா மொத்தம் போட்டி வந்து கூப்பிடு கூப்பிடு அந்த கூப்பிடு சார். எவ்வளவு தெரியுமா? இருக்கு பிள்ளை பாப்பா சாமி நம்ம ஏதோ பிள்ளை யாரும் பண்ணல. அதுதான் சாமி அப்படியே பாத்து கொண்டு வந்து டேய் எதுடா செஞ்சீங்க? என்ன சாமி நீ காசு முடியும் தெரியும் போய் பாருங்க. இதெல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு இது சரி பேசு. நீங்க பேச விட்டா பேசிட்டே